Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கு நேத்து ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. எல்லாரும் டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஹால் டிக்கெட்ல பாத்தீங்கன்னா வெறும் சப்ஜெக்ட் கோட் மட்டும் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. இதோட எக்ஸாம் டைம் அதே போல செஷன் எல்லாமே நீங்க டைம் டேபிள்ல தான் வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்க வந்து உங்களோட சென்டர் அட்ரஸ், உங்க போட்டோ, உங்க டீடைல்ஸ், எக்ஸாம் சப்ஜெக்ட் கோட் அது மட்டும் தான் இங்க அவைலபிளா இருக்கும். அத மட்டும் தான் நீங்க பாத்துக்கிற மாதிரியும் இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க டைம் டேபிள்ல செக் பண்ணிக்கோங்க. நேத்து ஹால் டிக்கெட்ல என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா நோட்னு போட்டு சில பேருக்கு ஃபீஸ் டியூ வந்து போட்டுருக்காங்க. சோ நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க, இல்ல டிகிரிக்கு வந்து ஃபீஸ் கட்டாம விட்டுட்டீங்க, இல்ல ப்ரொவிஷனலுக்கு ஃபீஸ் கட்டாம விட்டுட்டீங்கன்னா இங்க அத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஃபீஸ்லாம் வந்து நீங்க கிளியர் பண்ணா தான் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும். கீழ செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா the candidates are instructed to remit examination fees due amount using the below link அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த லிங்க் மூலமா நீங்க வந்து பே பண்ணனும். சோ என்ன செலக்ட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் டியூ DDE அண்டர் செலக்ட் ஃபீஸ் டைப் அண்ட் ரெமிட் தி அமௌண்ட் அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம auDDE.in வெப்சைட்ல போய்ட்டு கூட நம்ம பே பண்ணிக்கலாம். சோ ஹால் டிக்கெட்ல யாருக்காச்சும் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படினா நீங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணனும் அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சில பேருக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க 1050 rupees வந்து பே பண்ணனும், 880 rupees, 550 rupees இது மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம auDDE.in அஃபிஷியல் வெப்சைட்ல வந்திருக்கு. இதுல பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கீழ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம் மிஸ்க் ஃபீஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. இதுல தான் வந்து நம்ம மிஸ்க் ஃபீஸ் எல்லாமே பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா செலக்ட் ஃபீஸ் டைப்னு இருக்கு. சோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ஒரு ஃபீஸா வரும். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் டியூ DDE அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேண்டிடேட் நேம், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க என்ரோல்மென்ட் நம்பர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர் நம்பர் உங்க ஹால் டிக்கெட்ல இருக்கும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் நேம், நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெசேஜ். சோ என்ன மெசேஜ் நீங்க கன்வே பண்ண விரும்புறீங்க, உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல வந்து ஃபீஸ் டியூன்னு வந்துச்சு அந்த மெசேஜை வந்து இங்க போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்டர் அமௌண்ட் டு பே. சோ உங்களோட அமௌண்ட் வந்து நீங்க போடுங்க. உங்களுக்கு 1050 rupees வந்து டியூ இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் இங்க போடுங்க. போட்டுட்டு பாத்தீங்கன்னா நீங்க சப்மிட் டு பேன்னு வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல 4 ஆப்ஷன் காட்டும். நீங்க ஏதாச்சும் ஒரு மோட செலக்ட் பண்ணி நீங்க வந்து உங்க ஃபீஸ் டியூவை வந்து பே பண்ணிக்கலாம். சோ பே பண்ணிட்டு அகைன் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்க டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஹிஸ்டரி கூட ஷோ ஆகும். இங்கே உங்களுக்கு ரெசிப்டும் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இது போல ரெசிப்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காச்சும் ஃபீஸ் டியூ இருந்துச்சுன்னா இமீடியட்டாக டியூவை வந்து கிளியர் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா யாருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான். மென்ஷன் எதுவும் பண்ணல, ஹால் டிக்கெட்லாம் கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.